ஹலோ கைஸ், இப்போ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆர்பிஸ் பால். இந்த ஆர்பிஸ் பாலை போட்டு நான் நல்லா இடித்து நச்சு வச்சுருக்கேன். இதை பார்க்கவே சோறு மாதிரி செம்மையாக இருக்கும். இதுக்குள்ளே செம்ம கலர்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன், எக்ஸப்ட் ப்ளூ ஒயிட்டு. இந்த ப்ளூ ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருன்றனால நான் போடவே இல்லை. சாப்பிட்றீங்களா? ஓகேவா? இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி இங்கே பாருங்கள், இது இன்னும் இடியாமல் இருக்குது. தப்பு ஸ்டாய். சரி, ஓகே, இடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு பிடிச்சதெல்லாம் போய் எடுத்துடலாம். வாங்க போய் எடுக்கலாம். அதுக்கு என் பிடிச்சதெல்லாம் முதல்ல என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். வாங்க, நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியாச்சு. கண்ணு முன்னாடி பார்த்ததே இந்த தயிர் பேக்கெட் தான். சரி, தயிர் பேக்கெட்டை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தயிர் பேக்கெட்டை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றி வந்து இதில் எவ்வளோ நாள் இந்த தயிர் பேக்கெட் ஆக்சுவலாக இதில் வந்து இதை ஊற்றி நம்ம இந்த க்யூட்டான பாட்டிலில் இந்த க்யூட்டான பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் தயிரை ஊற்றணும். இதே தயிரை எடுத்துகிட்டு வரும்போதே தயிர் நான் குடிப்பேன் தெரியுமா? வேக்கு எனக்கு இப்போ எந்த மாதிரி தோணுது தெரியுமா? பாலை மாட்டில் இருந்து பாலை கரைக்கிற மாதிரி இருக்குது. சரி, தயிர் பாக்கெட்டை வரமா அச்சோ, தயிர் பாக்கெட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அச்சோ, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இது ஏதோ ஒரு தோணுதாங்க, என்னன்னு தான் தெரியல. செம்மையாக இருக்குல்ல? இதுக்காக என் தயிரை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இதை குடிக்கிறதுக்கு வச்சுன்னு நல்லா போட்டு இங்கே பாருங்களேன், இன்னும் இது இடியவே இல்லை. இப்போ அதை செம்மையாக இடிச்சாச்சு. சாப்பிட செம்மையாக இருக்கும். இந்த சைனீஸ்லாம் இப்படி தான், அவங்க கேண்டியே இப்படி தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். என்கிட்ட இன்ஜெக்ஷன் இல்லை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்பூன் தான் ஒரே வழி நம்மளுக்கு. கீழெல்லாம் விழுகுது கைஸ். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் கீழே தான் விழுகுது, உள்ளே போக மாட்டேங்குது. நான் என் கை தான் ஒரே ஆதம். பதக்க என் கையும் உள்ளே போக மாட்டேங்குதுன்னு சுண்டு வலையில் விட்டேன். இதுவும் உள்ளே போக மாட்டேங்குது. சரி, அப்படின்னு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடலான்னு இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நம்மளோட கீழே தரையும் நல்லது தான்ப்பா. இதோட வீடியோ பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகும். என்ன பார்ட் 2ல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தயிர் கலந்துருக்கனால கெட்டு போயிடும். ஆக்சுவலாக இந்த தயிரோட எக்ஸ்பைரி டேட் 19.1.25. இதோட தயிர்லாம் கீழே வருது. என்ன டேட்டுன்னா எனக்கு கூட்டி விடுற மாதிரி இருக்குது. உள்ளே போக மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்க, இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. ஐயோ, எனக்கு வரவரப்பாக இருக்குது. பரவாயில்ல, பண்ணுறோம். ஐயோ, உள்ளே விடவே முடியல என்னால். ஆனால் கேப் இவ்வளோ இருக்குது. தட்டி விடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, நான் வாமிட்டு எடுத்துருவேங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஊட்டி தான் வேணும்னு இதுக்கு இப்படி தான் ஊட்டணும், அது வேறு. இப்போ வந்து இதை நம்ம சாப்ஸ்டிக்கால் குத்த போகிறோம்.
குத்திட்டாச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம். குத்தணுன்னு இது நல்லா அடியில் இன்னுமே அடியில் வரல. இது நல்லா அடியில் வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்த பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது. சரி விட க்ளீன் பண்ணிடலாம். எங்கள் அம்மாட்டு மட்டும் தேங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோவே இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். என் வீட்டில் எல்லாமே பறக்கும். எது பறக்கணும் அவங்களுக்கே தெரியும். சரி ஓகே, சரி குத்திடலாம். இதான் நம்மளோட சாப்ஸ்டிக். என்னங்க குத்துறோம்லாம் விரல வருது. கஷ்டப்பட்டு செஞ்சேன். மறுபடியும் உள்ளே திணிக்கலாம் வாங்க. என் தங்கச்சி ஒன்று பண்ணா. இதை பாருங்க. என் தங்கச்சி வந்து எதுவுமே இல்லாமல் பண்ணான். வித்தவுட் கேர்டு. நான் வித்து கேர்டு பண்ணிகிட்ருக்கேன். அவள் வந்து எத்தனை பண்ணான்னா 10 பண்ணான். சும்மா சொன்னேன் 10எல்லாம் பண்ணல. அவள் தான் சொல்ல சொன்ன 10 பண்ணேன்னு. நான் மூட போகிறேன். நல்லாவே இல்லை. நான் மூடிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் தான் ரெடியாக இருக்கேன். வாங்க இதை தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். நல்லா கழுவிட்டேன். இது ஆக்சுவலாக என் தங்கச்சி குடிக்கிறதுக்கான தண்ணி. அவள் மோர் குடிச்சிட்ருக்கா. நான் செஞ்ச தயிரில் இன்ன வரையும் அவளுக்கு தெரியாது. சரி இங்கே பாருங்கள், அவள் மோர் குடிச்சிட்ருக்கான். அந்த மோரில் இந்த தண்ணியை அந்த மோரில் இந்த தண்ணியை லைட்டாக கலக்கிடுவோம். இது மோர் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. சரி வாங்க. கைஸ் இவ தயிரை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. இவ தான் என் தங்கச்சி. இப்போ பாருங்கள், இந்த மோரை இவ தான் குடிக்க போகிறான். உனக்கு ஒரு டாஸ்க்கு இப்போ நீ இந்த மோரை ஃபுல்லாக குடிச்சேன்னா நான் இதை ஃபுல்லாக தரேன். இல்லை பரவாயில்ல, நீ வந்து சரி ஓகே. இந்த பாட்டில் உனக்காக நான் செஞ்சேன். இதை தரேன். இந்த மோரை நீ ஃபுல்லாக. இதுக்குள்ளே ப்ரெஷியஸான டைமண்ட்ஸ் இருக்குது. எங்க ஜெம்ஸ் இருக்குது. ஜெம்ஸ் இல்லை ஜெம்ஸ். அது ஓகேவா? ப்ரெஷியஸான ஜெம்ஸ் டைமண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இல்லை தேவையில்லை. நீ எப்படி செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு கைஸ் நான் இது 2 பாட்டில் செஞ்சேன்ல, அதை பார்த்து இவளும் செய்கிறேன்னு சொல்லி இது நான் அவள் தான் ஆக்சுவலி அவள் தான் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலான்னு சொல்லினா அதனால வந்து நான் அதுக்குள்ளே அவள் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கு அவள் முன்னாடியே நான் ஒரு அங்கிள் வேறு வந்துட்டு போனாரா, அவள் கூட வந்து இவள் பேசிகிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் நச்சு தட்டி கையால் செஞ்சு வச்சிட்டேன். இதுக்கு நான் எதுக்கு செஞ்சு வச்சிருக்கேன்னா, ஏதாச்சும் பர்த்டே கிஃப்ட்டுனா அதில் விட்ட ஜிகனா போடுவாங்களே, நான் புதுசாக இதை போடலான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு நான் பரவாயில்ல கைஸ். சரி ஓகே, இந்த மோரை குடி. நான் உனக்கு இந்த ப்ரெஷியஸான ஜெர்ம்ஸ் தரேன். இல்லை தேவையில்லை. சரி குடி, ஃபுல்லாக குடி. அது ஏதோ டேஸ்ட் மாதிரி இருக்கா? இல்லை ஆக்சுவலி நான் இது எதில் பிசைஞ்சேன்னா நம்ம கை தான் உள்ளே போட்டு கலக்கினா முடிச்சு. ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த கிளாஸ் இது இருக்குல்ல, இதில் வந்து நான் இதை செம்மையான தண்ணி கலக்கியிருக்கேன். அதனால் குடி. உனக்கு ஆயுர்வேதிக் இஷ்யூஸ்லாம் வராது. நீ போய் சொல்கிற. ஏங்க கலக்குனேன். ஆமாம், நான் கலக்குனது இவங்க பார்த்தாங்க. ஆமாவா கைஸ்? ஓகேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நான் வந்து அவள் கலந்துருக்கானா கமெண்ட் பண்ணுங்க. ஹாஷி வெர்சஸ் ரிஷின்ட்டு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செக்கம் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சிந்திடுச்சு நம்ம மோர். காக்கா பீப்புள் நான் சொன்னேன் நான் முன்ன சொன்னேன்ல அவ சொல்லினேன்ட்டு. அதான் கைஸ். நோ
சரி அவள் சக்காமாயி எங்கள் அம்மாட்ட என்னை மாட்டி விட்டா. நான் அவளை ரொம்ப சிரிச்சால நான் அடிச்சிட்டேன் அவளை. சரி விடுங்க, நம்மளோட இதோட பார்ட் 2 வந்து கண்டினியூ ஆகும். இந்த பார்ட் 2 வந்து இதை நம்ம 10 days இதை வச்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் இதோட கண்டிஷன் என்னன்னு. ஓகே கைஸ், பாய். பாய் கைஸ், பாய். நான் இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். பாய். அவள் பல்லு கொஞ்சம் சக்காமாக தான் இருக்கும். பாய்.